அது அங்காரஸ்வரம் தலம்ன்றதுனால சுவாமிக்கு வந்து தோரம்பருப்பு வச்சு, இந்த செவ்வரளி பூ வச்சு அர்ச்சனை பண்ணா, ஒரு 16 வாரம் அர்ச்சனை பண்ணா என்ன பண்ணாலும் நடந்துரும். அதுக்கப்புறம் 21 வகையான அபிஷேக சாமான்லாம் நான் சொல்லி அனுப்பிச்சுருவேன் அவாவாட்டி. நீங்க இத வாங்கிட்டு வந்து குடுங்க. அவங்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கேத்த அபிஷேகம். இப்போ பசங்க பாடல் கத்துப்பாங்க. தேன் சாப்பிட்டா குரல் வளம் வரும். தேன் அபிஷேகம் பண்ணுங்க, வாங்கிட்டு வந்து குடுங்க. அவங்க குடுத்துட்டு போவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. அது மாரி அந்தந்த அபிஷேகம் நெல்லி பொடி வாங்கி குடுங்கன்னுவேன். சில பேர் முதுமையா ஆயிடுவா. ஆனா இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுவா. அப்ப என்ன பண்ணா, முருகர் தான் இளமை, என்றும் இளமை. அவருக்கு நெல்லி பொடி அபிஷேகம் பண்ணா, எப்பவுமே இளமையா இருக்கலாம். அதுக்காக நெல்லி பொடி வாங்கி குடுக்க சொல்லுவேன். வில்வப்பொடி சருமத்தில ப்ராப்ளம்லாம் இருக்கும் சில பேருக்குலாம். அதாவது ஹீட் பாடியா இருக்கும், மூல ப்ராப்ளம் இந்த மாரிலாம் இருக்கும். அவளுக்கு வில்வப்பொடி வாங்கிட்டு வந்து முருகருக்கு குடுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. இந்த மாரி ஒவ்வொரு ஒரு அபிஷேகத்துக்கும் ஒரு காரணம். இதுதான் நாங்க இதையும் சொல்லல. ஒவ்வொரு எல்லாத்துலயும் ஒரு மகத்துவம் இருக்குது. எது அவாளுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு ஏத்த மாரி அத சொல்லி வாங்கிட்டு வந்து குடுங்க, பண்ணுங்க.